ரொம்ப முறைக்கிறாரே ஐயா. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன என்று பதிலுக்கு அதட்டலாக பேசிய வேலைக்கார பையன் அவர்கள் இருவரையும் துச்சமாக வெறித்து பார்த்துவிட்டு பின்கட்டிற்கு சென்றான். அவன் மறைந்த சில வினாடிகளில் பின்கட்டில் நின்று பத்மினி விரைவாக அங்கே ஓடி வந்தாள். சித்தப்பா முத்துசுவாமியும் நாய்க்குட்டியை போன்று அவளை பின்தொடர்ந்தவராக ஓடி வந்தார். யாரோ ஒரு ஐயாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. ஐயா பெரிய சண்டைக்காரராக இருக்கிறார். உட்காருங்க என்றால் அடிக்க வருகிறார் என வேலைக்கார பையன் முறையிட்டிருந்தான். வந்திருந்தவர்கள் யார் என்று கண்டவுடனேயே பத்மினியின் முகம் கோபத்தில் இருண்டு விட்டது. முத்துசுவாமியின் வதனமும் ஆத்திரத்தில் விகார ரூபத்தை கொண்டது. அவர்கள் இருவரையும் நேரடியாக பார்க்கவும் விரும்பாத பத்மினி, அக்கா இப்பொழுது யாரையும் பார்த்து பேச விரும்பவில்லை, தம்மை யாரும் பார்க்க வேண்டாம் என்று கடும் உத்தரவு போட்டிருக்கிறார்கள் என கூறிவிட்டு கதவுக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டாள். என்னையும் மைத்திலியையும் கட்டாயம் அக்கா தற்சமயம் சந்திக்க விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். கோபத்தில் பதிலளித்த நீலகண்டன் மடமடவென்று மாடி பக்கம் செல்ல விரைந்தான். பிசாசு போல் பாய்ந்த முத்துசுவாமி அவனது கையை பற்றி இழுத்தார் ஆத்திரத்துடன். இல்லப்பா நீலகண்டா, மங்களம் யாரையும் பார்க்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னையும் மைத்திலியையும் பார்க்க விரும்பவே இல்லை. நீங்கள் இருவரும் எதற்காக இப்பொழுது இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று ஆத்திரமாக கூறினார். நீலகண்டனால் பொங்கி எழுந்த சினத்தை அடக்க முடியவில்லை. விடும் ஐயா கையை. என் சகோதரியை போய் பார்ப்பதை தடுக்க நீ யார் என்று கடுமையாக கேட்டுவிட்டு தன் கையை அவர் பிடியிலிருந்து இழுத்து கொண்டு தனது தோள்பட்டையால் அந்த கிழவரை அப்பால் தள்ளினான். ஐயோ என்று அலறியபடி அவர் சிமெண்ட் தரையில் வழுக்கி கொண்டு சற்று தொலைவில் போய் விழுந்தார். இதை கண்ணுற்றதும் அடியுண்ட பெண் வேங்கை போல் கதவின் பின்புறத்திலிருந்து பாய்ந்து வந்த பத்மினி முன்னால் நின்று கொண்டு, கந்தசாமி என்று பங்களாவை அதிரும்படி ஒரு முறை கிரீச்சிட்டு கத்தினாள். அவன் வந்ததும் இந்த மனிதருக்கும் இந்த அம்மாளுக்கும் வெளியே போகும் வழியை காட்டிவிடு என்று உத்தரவிட்டுவிட்டு மிக்க சீற்றத்துடன் தன் மைத்துனர் பக்கம் திரும்பி, உத்தரவின்றி உள்ளே பிரவேசித்ததுடன் கிழவரை அடித்து கலாட்டா செய்கிறீர்களே, சீக்கிரமாக வெளியே போய் விடுங்கள், இல்லாவிட்டால் நான் போலீஸை வரவழைப்பேன் என்றாள். என்ன சொன்னேன் என்று நீலகண்டன் ரௌத்ரமாக அவள் அருகே நெருங்குவதைக் கண்ட மைத்திலி பதறிக்கொண்டு கணவனது இரு கரங்களையும் பற்றி, வாருங்கள் போய்விடுவோம், வரவை விரும்பாத இடத்தில் நமக்கு வேலை என்ன என்று கூறிவிட்டு கணவனை வழியே இழுத்து கொண்டு வாயிலுக்கு சென்றாள். அவமானமும் துக்கமும் தாளாது அவள் உடல் அனலாக பற்றி எரிந்தது. ஸ்ரீமான் திவாகரன் மறைவுக்கு காத்திருந்தவர்கள் போல் அவரது தொழில் ஸ்தாபனத்தைச் சேர்ந்த பலரும் மங்களத்தை பல விதத்திலும் மோசடி செய்துவிட்டனர். வீட்டுக்குள் வசித்து கொண்டு சொந்தம் என்ற நிலையில் வாழ்ந்து வந்த உறவினர்களான பத்மினியும் சித்தப்பாவும் பகற்கொள்ளை அடித்தபோது தொழில் உலகத்திலே தாங்கள் எப்படி முன்னேறுவது என்ற ஒரே குறிக்கோளுடன் வாழ்ந்த மற்ற மனிதர்களை பற்றி கேட்கவா வேண்டும்? ஸ்ரீமான் திவாகரன் அயல் நாட்டுக்கு புறப்பட்டு சென்ற பின்னர் அவரது தொழிலகத்தின் விவகாரங்கள் அனைத்தும் மிகவும் தாறுமாறாக நடந்து கொண்டிருந்தன. வந்தபின் கவனிக்கக்கூடும் என்ற பயமும் அவரது திடீர் மரணத்தினால் அகன்று விடவே மிகவும் நம்பிக்கைக்கு உரிய உதவியாட்கள் அனைவரும் திடீரென்று பேராசையுற்று பல விதத்திலும் பணத்தை சூறையாடத் தொடங்கினார்கள். இதன் விளைவினால் ஸ்ரீமான் திவாகரன் இறந்து போன சில மாதங்களில் அவரது பிரபலமான செல்வாக்கு நிறைந்த ஸ்தாபனம் ஒரேடியாக கடலில் மூழ்கிவிட்டிருந்தது. மங்களம் வெளி உலகத்தின் சூதுகளையும் மோசடிகளையும் அறிய இயலாத பேதை பெண்மணி. அதிலும் நோயாளியாக படுத்த படுக்கையிலே கிடக்கின்றவள். போதாததற்கு கணவனை இழந்த கைம்பெண் நிலையில் சோக சாகரத்தில் மூழ்கியிருந்தாள். இந்த நிலையில் அவளுக்கு தன் கணவரின் ஸ்தாபனத்தில் நடந்து வந்த அட்டூழியங்களை அடக்க சக்தி ஏது? தொழில் நுணுக்கத்திலே ஊறி உரம் பாய்ந்திருந்த ஸ்ரீமான் திவாகரன் போன்ற மேதைகளுக்கே கடுக்காய் கொடுத்துவிடும் திறமை வாய்ந்த அந்த பெருச்சாளிகளுக்கு கேவலம் உலக விவகாரமே தெரியாத நோயாளி பெண்மணி மங்களம் எந்த மட்டில்? ஸ்ரீமான் திவாகரன் இறந்து போன 6வது மாதத்திலே அவரது ஸ்தாபனம் கழுத்து மட்டில் கடன் சுமையில் மூழ்கிவிடும் நிலைமைக்கு நிர்வகித்து வந்த சில முக்கியமான பிரகிருதிகள் அதை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். கணவனது மறைவினால் மங்களம் இடிந்து போய் விட்டிருந்தாள். பல வருஷங்கள் நோயாளியாக படுத்த படுக்கையாகிவிட்டிருந்த தான் உயிருடன் நீடித்து கொண்டு இனமும் வாழ்ந்து கொண்டிருக்கையில் ஆரோக்கியத்தின் வடிவமாக விளங்கி வந்த ஸ்ரீமான் திவாகரன் திடீரென்று மாரடைப்பில் மரணமுற்றதை அவளால் நம்பவும் முடியவில்லை. விதி தன் விஷயத்தில் செய்த இந்த கோர விளையாட்டை அவளால் சகிக்கவும் கூட முடியவில்லை. அன்று விடைபெற்று கொண்டு ஊருக்கு புறப்பட்ட கணவரை அவள் திரும்ப உயிருடன் சந்திக்க முடியாது, அதுவே கடைசி நினைவாக போய்விட்டதை எண்ணி எண்ணி அவள் உள்ளம் உருகினாள். தமது கடைசி நாட்களில் ஸ்ரீமான் திவாகரன் அவளிடம் காட்டிய பரிவையும் அன்பையும் எண்ணி அடிக்கடி அவள் கண்ணீர் உகுத்தாள். மரணத்தில் பிரிந்தவர்களை பற்றி எண்ணும்போது
யாருக்கும் இயற்கையாக ஏற்படும் பச்சாதாபம் மங்களத்தின் இருதயத்தை சதா வேதனை செய்து கொண்டிருந்தது. மனைவி என்ற நிலையில் அன்று வரை தான் கணவருக்கு செய்ய மறந்த கடமைகள் பலவற்றையும் நினைத்து அவள் வருந்தினாள். களைத்து வீடு திரும்பிய கணவருக்கு ஒரு முறை கூட ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் தன் கையால் கொடுத்து உபசரித்ததில்லை என்று எண்ணும் பொழுதெல்லாம் அவள் நெஞ்சு துயரத்திலே வெடித்தது. மனைவி தமக்கு பணிவிடைகள் செய்யவில்லை என்று ஒரு முறையேனும் அந்த மனிதர் தமது வாயால் ஒரு வார்த்தை குறை சொன்னதே கிடையாது. அப்படிப்பட்ட உத்தமமான கணவரை இழந்து இன்னமும் உலகில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமே என எண்ணி அவள் ஏங்கினாள். பிரிவு இவ்வளவு சமீபத்தில் இருப்பதை அறியாது அவர் உயிருடன் இருக்கும்போது ஊருக்கு சென்ற சமயம் ஸ்டேஷன் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வரவில்லையே என்று எண்ணி மனம் வெதும்பினாள். மங்களம் அழுதாள், பச்சாதாபப்பட்டாள், ஏங்கினாள், பெருமூச்செறிந்தாள். அவள் உள்ளத்திலே கொந்தளித்த உணர்ச்சி போராட்டங்களை பற்றி யாருமே அறிய முடியாதிருந்தது. கணவனது மறைவுக்கு பிறகு அவள் தோற்றத்திலும் குணத்திலும் பெரிதும் மாறிவிட்டாள். துயரம் எனும் தீயில் வெந்து கொண்டு வந்த அவள் உடல் நாளுக்கு நாள் இளைத்து கொண்டே வந்தது. ஆனால் ஆச்சரியமாக அதற்கு மாறாக மங்களம் முன்போல் படுத்த படுக்கையாக இல்லாது நோயிலிருந்து சற்று தெளிந்தவளாக எழுந்து நடமாடினாள். கணவனை பிரிந்த துன்பத்திற்கு மேல் அவள் உள்ளத்தை வேறு ஒரு துயரம் பன்மடங்கு வருத்தி கொண்டிருந்தது. நீலகண்டனுக்கு நடந்த வரவேற்பு மங்களத்திற்கு கொஞ்சமும் தெரிய வராதிருந்தது. அதனால் அவள் தன் தம்பியின் பாராமுகத்தை எண்ணி உள்ளூர மிகவும் துயரப்பட்டாள். நோயுற்று படுத்த படுக்கையாக இருந்தபோது தான் சொல்லி அனுப்பியும் அக்காலை வந்து பார்க்க மனமில்லாது இருந்தான். துக்கப்பட்டிருக்கும் போது கூடவா இந்த பாராமுகம்? நீலகண்டன் மனந்தான் கல்லாகிவிட்ட போதிலும் மைத்திலி கூடவா இப்படி நடந்து கொள்வது? கைமை துயரம் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கொடுமையான கஷ்டம் என்பதை பெண்ணான மைத்திலியால் கூட உணர முடியவில்லையா என்று எண்ணி மனம் அதிர்ச்சி உற்றாள். இவ்வாறு பலவிதமான உணர்ச்சி போராட்டங்களில் மனதை குழப்பிக் கொண்டிருந்த மங்களம் தோற்றத்தில் மாறிவிட்டது போல் குணத்திலும் படிப்படியாக மாறிக்கொண்டு வந்தாள். முன்போல் அவள் யாரிடமும் கோபத்துடன் இறைந்து கூச்சலிட்டு பேசுவதை நிறுத்தி கொண்டாள். ஆத்திரம், கோபம், அகங்காரம் போன்ற அவளது துர்க்குணங்கள் அனைத்தும் மழுங்கி கொண்டு வந்தன. வீணாக படுக்கையில் பொழுதை கழித்து தன் மகனை இதுநாள் வரை புறக்கணித்தது போல் இப்பொழுதும் செய்ய அவள் உள்ளம் இடம் தரவில்லை. எனக்கு ஏதும் நேர்ந்துவிட்டால் மாதவனை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு உன்னுடையது என்று அவள் கணவர் எச்சரித்திருந்த அந்த வார்த்தைகள் அவள் கவனத்தை விட்டு அகலவே இல்லை. மங்களம் உயிருடன் இருந்த பொழுது ஸ்ரீமான் திவாகரனுக்கு தன் கடமைகள் சிலவற்றை செய்ய தவறிவிட்டிருந்தாள். ஆனால் அவர் மறைந்த பின்பு அவ்வாறு கடமைகளிலிருந்து தவற அவள் விரும்பவில்லை. தமக்கு பின் மகனை கருத்துடன் வளர்க்கச் சொல்லி அவர் கட்டளையிட்டு போயிருந்தார். ஆதலினால் அதை நிறைவேற்றி விடுவதென்று தீர்மானித்துக் கொண்டாள். அதன் பலனாக முன்போல் நாளின் பெரும் பகுதியை அவள் படுக்கையிலேயே கழிக்கவில்லை. எழுந்து நடக்கக்கூடிய தெளிவு ஏற்பட்டதிலிருந்து தன் மகன் சாப்பிடும் போதும் படிக்கும் போதும் அருகிலிருந்து அன்புடன் கண்காணிக்கத் தொடங்கினாள். மனைவி என்ற நிலையில் பல கடமைகளை செய்ய மறந்து போன பின் தாய் என்ற நிலையில் அவ்வாறே கடமைகளிலிருந்து எங்கே தவறிவிடுவோமோ என்ற பயம் அவளுக்கு. மாதவனை தன் கண்ணின் கருமணி போல் கண்காணிக்கும் நிமித்தம் இரவு வேளையில் அவன் நித்திரை செய்த அறைக்கு சமீபத்திலேயே தன் படுக்கையை அமைத்து கொண்டாள். மங்களம் இவ்வாறு மனம் மாறி நடந்து கொண்டு வந்த சமயம் ஒரு நாள் அவளது நலனில் பெரிதும் கவலை கொண்ட குடும்ப வக்கீல் அவளை சந்திக்க வந்தார். ஸ்ரீமான் திவாகரனது ஸ்தாபனத்திற்கு ஏற்பட்டிருக்கும் கடனை பற்றியும் அதன் தற்சமய நிலையை பற்றியும் ஸ்ரீமான் திவாகரன் விட்டு போயுள்ள சொத்துக்களின் மதிப்பை பற்றியும் விவரமாக கூறிவிட்டு தொடர்ந்து அந்த ஸ்தாபனத்தை நடத்துவதை விட அதை ஏற்று ஏற்பட்டுள்ள கடனை நிவர்த்தி செய்வதுதான் புத்திசாலிக்கு அழகு என்று உபதேசித்தார். திறமையும் உடல் ஆரோக்கியமும் இல்லாத தன்னால் தன் கணவர் விட்டு சென்ற தொழில் ஸ்தாபனத்தை தொடர்ந்து நடத்தி வர இயலாது என்பதை பூரணமாக உணர்ந்த மங்களம் வக்கீலின் ஆலோசனைப்படியே நடக்கச் சித்தமானாள். நல்ல செல்வாக்கும் புகழும் அந்தஸ்துமாக வாழ்ந்த தனது கணவரது பெயருக்கு கடனாளி என்ற இழுக்கு ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்துடன் அவர் மறைவுக்கு பின் ஏற்பட்டிருந்த எல்லா கடன்களையும் அடைத்துவிட தீர்மானித்தாள். ஸ்ரீமான் திவாகரன் தனக்கு பின் சொத்துக்கள் அனைத்தையும் தமது மனைவிக்கு என்று உயில் எழுதி வைத்துவிட்டு போயிருந்தார். ஆதலினால் மங்களம் தன் இஷ்டப்படி அவைகளை நிர்வகிக்க முடிந்தது. கணவன் பெயருக்கு ஏற்பட்டிருந்த கடன் சுமைகளை நிவர்த்திக்க அவளிடம் தேவையான ரொக்க பணம் இருக்கவில்லை. அதற்காக ஸ்ரீமான் திவாகரன் நடத்தி வந்த ஸ்தாபனம், அவளது விலை உயர்ந்த நகைகள், மங்கள பவனம் அனைத்தையும் ஒரே மூச்சில் வந்த விலைக்கு விற்று நிலைமையை சமாளிக்க வேண்டி வந்துவிட்டது.
வீட்டை விற்ற பின்பு தொடர்ந்து அங்கே வசிக்க முடியாமல் அவர்கள் அனைவரும் ஸ்ரீமான் திவாகரனுக்கு சொந்தமாக இருந்த வேறு ஒரு சிறிய பங்களாவில் குடியேறினார்கள். கணவன் உயிருடன் இருந்தபோது நடத்தி வந்த ஆடம்பரமான வாழ்க்கையை கையில் பொருள் அதிகம் இல்லாத போது தொடர்ந்து மங்களத்தினால் நடத்தக்கூட முடியவில்லை. அதனால் பங்களாவில் முன்னிருந்த ஆட்களில் பாதி பேர்களை அவள் வேலையிலிருந்து அகற்றிவிட்டாள். எல்லையில்லாது மீறி கொண்டு போயிருந்த அன்றாட குடும்பச் செலவிற்கு திடீரென்று முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். கையில் பணம் தாராளமாக குலுங்கினால் தானே கண்மூடித்தனமாக செலவழிக்க யோசனை தோன்றும். ஸ்ரீமான் திவாகரன் மறைந்து 1 வருஷ காலம் விரைவாக ஓடிச் சென்று விட்டது. முன்போல் இருந்தால் ஒரு சமயம் மங்களம் அவரது வருஷத்திதி தினத்தை மிகவும் ஆடம்பரமான தான தர்மங்களுடன் நடத்தியிருப்பாள். கையில் பணமுடை அதிகமாக ஏற்பட்டிருந்ததனால் அவரது அந்தஸ்துக்கு குறைவு வைக்க மனமின்றி ஏதோ சுமாராக நடத்தி முடித்தாள். வைதிக சடங்குகள் அனைத்தும் முடிந்த பின்னர் அன்று மாலை சித்தப்பாவும் பத்மினியும் வழக்கம் போல் கூடி வம்பு பேச வீட்டில் சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த வாசல் வராந்தாவிலே வந்து அமர்ந்து கொண்டனர். 1 வருஷ காலமாக இந்த இரு கூட்டாளிகளிடமும் பணப்புழக்கம் மிகவும் குறைந்து அந்த பெயரே அரிதாகிவிட்டிருந்தது. மங்களம் குடும்ப நிர்வாகத்தை தானே கவனிக்கத் தொடங்கியதிலிருந்து பத்மினியின் வருவாயில் மண் விழுந்துவிட்டது. இனி திருடவோ விற்கவோ விலை உயர்ந்த பொருள்கள் ஏதும் வீட்டில் இல்லாததனால் சித்தப்பாவுக்கும் வருவாய் பூஜ்யமாகிவிட்டிருந்தது. முன்பிருந்த உற்சாகமும் சந்தோஷமும் அவர்களிடம் இருக்கவில்லை. போதாதற்கு பத்மினியின் மனதை ஒரு பெரும் கவலை வேறு சதா வாட்டி கொண்டிருந்தது. ஸ்ரீகாந்தனுக்கும் அவன் வேலை செய்து வந்த கம்பெனி முதலாளி மகனுக்கும் இடையே பெரும் மனத்தாங்கல் ஏற்பட்டு விட்டிருந்தது. ஸ்ரீகாந்தன் தன் கீழ் வேலை செய்து வந்த குமாஸ்தாக்கள், வேலையாட்கள் முதலிய அனைவரிடமும் லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்கள் நலனுக்கு உதவி புரிந்து வந்தான் என்றும், கம்பெனி பணத்தை கையாடி கொண்டிருக்கிறான் என்றும், இன்னும் பல விதங்களிலும் புகார்கள் அவனை பற்றி முதலாளி மகனிடம் எட்டிவிட்டன. தன் தந்தை அளித்த அதிகப்படியான சலுகைகளை தங்கள் கம்பெனியில் ஊழியம் செய்த அந்த மனிதன் தவறாக உபயோகிப்பதாக கருதிய மகன் அதன் பொருட்டு மனஸ்தாபப்பட்டு கொண்டான். ஸ்ரீகாந்தனுக்கும் அவனுக்கும் இடையே கடுமையாக பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டன. இந்நிலையில் நீடித்து அங்கே உத்தியோகம் பார்க்க முடியாது என்ற வரைக்கும் அவனது நம்பிக்கை குறைந்து விட்டது. மரியாதையுடன் வெளியேற விரும்பினால் வேலையை ராஜினாமா செய்து விடுவதை தவிர வேறு வழி இல்லை என்ற வரைக்கும் ஸ்ரீகாந்தன் தீர்மானித்து விட்டிருந்தான். தன் வேலைக்கு ஏற்பட்டிருந்த ஆபத்தை பற்றி மனைவியிடம் அவன் ஒளிவு மறைவின்றி தெரிவித்து விட்டான். சில தினங்களில் தன் கணவர் வேலையை விட்டு விலகிவிடப் போகிறான் என்பதை அறிந்ததிலிருந்து பத்மினிக்கு தன் வருங்காலத்தை பற்றி பலவிதமான கவலைகள் தோன்றிவிட்டன. அவளுக்கு இரவு வேளைகளில் சரியாக தூக்கம் வரவும் மறுத்தது. சதா கவலைப்பட்டு உடல் மெலிந்து போனாள். நாம் ஒன்று நினைத்தோம், ஆனால் வேறு விதமாக அல்லவா நடந்துவிட்டது என்று பத்மினி பெருமூச்சு விட்டாள். சித்தப்பாவையும் கவலை புழு தினம் தினம் உள்ளூர அரித்து கொண்டுதான் இருந்தது. எனினும் அவரது அடிமன நிலையில் ஒரு சிறு நம்பிக்கை அசையாது வேரூன்றி கிடந்தது. மங்களம் உயிருடன் இருக்கும் வரை சாப்பாட்டிற்கும் தங்க இடத்திற்கும் பஞ்சம் ஏற்பட்டு விடவே போவதில்லை. அவளுக்கு பின்னாலும் அதிக கவலைப்பட வேண்டிய நிர்பந்தம் இல்லை. நகைகளை விற்று பங்கிட்டு கொண்ட பணம் கொஞ்சம் ரொக்கமாக அவர் பெயரில் பேங்கில் தூங்கி கொண்டிருந்தது. ஒரு கிழவன் எஞ்சிய நாட்களை சுகமாக கழிக்க அது எதேஷ்டம். இவ்வாறு எண்ணி அவர் தமது நம்பிக்கையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தார். பத்மினியைப் போல் அவர் கவலையில் சோர்ந்து ஒதுங்கி விடவில்லை. இப்பொழுதும் ஒன்றும் குடிமூழ்கி விடவில்லை. பத்மினி என்று ஆறுதலாக பதிலளித்தார் அந்த கிழவர். இனி பாக்கி என்ன இருக்கிறது? மங்களபவனமும் அவ்வளவு நகைகளும் எனக்குத்தான் என்று சவால் விடுத்தீர்கள். அவைகளின் கதி என்ன ஆயிற்று? அக்கா இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ இறந்து விடுவாள் என்று ஜோசியம் சொன்னீர்கள். நடந்தது என்ன? இருக்கும் நிலையை பார்த்தால் அக்கா இன்னும் 100 வருஷம் ஜீவித்தாலும் அதிசயப்படுவதற்கில்லை. இந்த அக்காவை ஒட்டி கொண்டு என் கணவர் சொந்தமாக தொழில் ஏதும் செய்யாது ஒரு உத்தியோகத்திலே தொத்தி கொண்டார். இப்பொழுது நடந்தது என்ன? அந்த வேலைக்கும் சீட்டு கிழிந்துவிடும் நிலைமைக்கு பயங்கரமாகிவிட்டது. அக்கா உதவி செய்வாள் என்று பணத்தை அவளிடம் இனி எதிர்பார்க்க முடியாது. வேலை போய்விட்டால் கையில் அதிக தொகை இல்லாது என் கணவர் என்ன பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் என்று கோபத்துடன் படபடவென்று பேசினாள். நகையை விற்று கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருக்கிறாயே, அதை நீ கொடுத்து உதவு. ஸ்ரீகாந்தன் அதை கொண்டு ஏதாவது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம் என்று முத்துசுவாமி விஷமமாக கூறிவிட்டு சிரித்தார். பத்மினி கோபத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஏன், அதையும் கொண்டு போய் இவர் விரயம் செய்துவிட்டு என்னை நடுத்தருவில் தவிக்க விடவா? அது என்னுடைய சொந்த பணம். அதிலிருந்து ஒரு தம்படி கூட நான் அவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று ஆத்திரத்துடன் உருமினாள்.
கலிகாலத்திலே இது போன்ற கண்ணகிகள் சில சமயம் கணவர்களுக்கு தேவைதான் என தமக்குள்ளே சித்தப்பா எண்ணிக்கொண்ட போதிலும் தமது அதிருப்தியை வெளியே காட்டிக்கொள்ளாது. பத்மினி, நீ அதறியப்படாதே. நீ நினைக்கும் அளவிற்கு நிலைமை பயங்கரமாகி விடவில்லை. உன் கணவன் வேலையை விட்டு விட்டால் என்ன? சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கத்தான் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அது வெற்றிகரமாகிவிட்டால் மங்கள பவனத்தைப் போல் 4 மடங்கு பிரம்மாண்டமான பங்களாவை நீ உனக்கு சொந்தமாக வினாடி பொழுதில் வாங்கிவிடலாம் என்றார். அப்படியா என்று வியப்புடன் கேட்ட பத்னி கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டாள். இந்த 1 வருஷ காலமாக நான் என்ன சும்மா சும்மா சாப்பிட்டு விட்டு சோம்பேறியாக தூங்கிக் கொண்டிருப்பதாக நீ எண்ணுகிறாயா என்ன? இல்லை அம்மா குழந்தாய், இல்லை. நீயும் நானும் ஸ்ரீகாந்தனும் வருங்காலத்தை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாதிருக்க ஒரு பிரமாதமான திட்டத்தை போட்டிருக்கிறேன். அது வெற்றிகரமாக முடிந்துவிட்ட பிற்பாடுதான் உனக்கும் இந்த கிழவன் வார்த்தைகளில் நம்பிக்கை ஏற்படும் என்று மிகவும் அதட்டலாக பேசினார். பத்மினியால் அந்த திட்டம் என்ன என்று ஊகிக்க முடியவில்லை. ஆனால் சித்தப்பா பேசிய தோரணையில் அவள் மயங்கிவிட்டாள். சித்தப்பா, மன்னித்துக் கொள்ளுங்கள். என் அகத்துக்காரர் வேலை விஷயம் என் மூளையை குழப்பி விட்டது. அதனால் பதட்டமாக பேசிவிட்டேன் என்று குறைவாக வேண்டிக் கொண்டாள். அது சமயம் ஆபீஸிலிருந்து வியர்க்க விறுவிறுக்க ஸ்ரீகாந்தன் திரும்பி வந்து பரபரப்புடன் உள்ளே நுழைந்தான். வராந்தாவின் நாற்காலியில் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டிருந்த தன் மனைவியை கண்டதும் மிகவும் பதட்டமாக அருகில் ஓடி வந்து, பத்மினி, அந்த பயல் மூஞ்சியில் ராஜினாமாவை எழுதி விட்டெறிந்து விட்டு வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு முகம் சிவக்க சித்தப்பா பக்கம் திரும்பினான். ஐயோ என்று பத்மினி அலறினாள். சித்தப்பா குபீரென்று எழுந்து ஸ்ரீகாந்தன் கையை பற்றி தம் அருகே அமரச் செய்தார். கவலைப்படாதே அப்பா, உன்னை பற்றித்தான் நான் சற்று முன் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த வேலை போனால் உன்னை பிடித்த பீடை விட்டதென்று நிர்ச்சிந்தையாக இரு. உனக்கு இனிமேல் தான் நல்ல காலம் பிறக்கப் போகிறது. எனக்கு கொஞ்சம் ஜோசியம் தெரியும். உனக்கு இப்பொழுதுதான் சுக்கிர திசை ஆரம்பித்திருக்கிறது என்பதை அறிவேன். நான் ஒரு பெரிய பிசினஸ் உனக்காக ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கிறேன். உன் வருங்காலத்து கவலையை என்னிடம் விட்டுவிடு என்று மிகவும் உற்சாகமாக பேசினார். வேலை போய்விட்டதே என்று திகிலுடன் வீடு திரும்பியிருந்த ஸ்ரீகாந்தனுக்கு இந்த வார்த்தைகள் அமுதத்தை போல் கேட்க மிகவும் சுவையாகத்தான் இருந்தன. மனதிற்கு எவ்வளவோ ஆறுதலாகவும் இருந்தன. சித்தப்பா என்று உணர்ச்சி வசத்தில் பேச முடியாது அந்த கிழவரின் கையை பற்றி கொண்டு திணறினான். நான் பதிலுக்கு உன்னிடமிருந்து உதவியையோ நன்றியோ எதிர்பார்க்கவில்லை. உன் பூரணமான ஒத்துழைப்பு ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்று அவர் முடித்ததும் பரபரப்பாக குறுக்கிட்ட பத்மினி, சித்தப்பா, உங்கள் பேச்சிற்கு இதுவரை நாங்கள் ஏதும் எதிராக நடந்ததுண்டா என்று கொஞ்சிய குரலில் கேட்டாள். சித்தப்பா, உங்களுடன் ஒத்துழைக்க நான் எப்பொழுதும் தயங்கவே மாட்டேன், சத்தியம் இது என்று உணர்ச்சி பெருக்களை படபடப்பாக ஸ்ரீகாந்தன் சொன்னான். சித்தப்பா முகத்தில் திருப்தி நிறைந்த புன்னகை அரும்பி மலர்ந்தது. தாம் ஆரம்பித்திருந்த திட்டத்தில் ஸ்ரீகாந்தனையும் இழுத்து போட்டுக்கொள்வதில் அவருக்கு பரம சந்தோஷம். ஒரு சமயம் அந்த திட்டத்தில் தோல்வி ஏற்பட்டால் ஸ்ரீகாந்தன், பத்மினி, சித்தப்பா, மங்களம் அனைவரும் கூண்டோடு ஒரேடியாக நாசமாகிவிடலாம். வெற்றியை பகிர்ந்து கொள்ள முன் வருகின்ற பத்மினியும் அவள் கணவனும் தோல்வியையும் கூட சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று அவரது கெட்ட மனம் உள்ளூர எண்ணியது. மஞ்சள் வெயில் வீசிய மனோகரமான மாலை பொழுதில் ஒரு நாள் சித்தப்பா முத்துசுவாமி கால்நடையாக நகரத்தை சுற்றி பவனி வந்து கொண்டிருந்தார். தொத்து நோயைப் போல் விடாது தொடர்ந்து புதிய வீட்டிற்கும் வேலைக்கு வந்துவிட்டிருந்த சாமண்ணா அன்று தினம் தயாரித்திருந்த காஃபி கழுநீரை போன்ற சுவையுடன் இருந்தது. திக்கான ஸ்பெஷல் காஃபியை பருகி பழக்கப்பட்டிருந்த அவரது நாக்கு அதை ஏற்க மறுத்துவிடவே சித்தப்பா அதை திருப்தி செய்யும் நிமித்தம் வெளியே புறப்பட்டிருந்தார். நகரத்துக்கு வந்த புதிதிலே மிகவும் கடுமையாக அனுஷ்டித்து வந்த அவரது ஆச்சார பழக்க வழக்கங்கள் காலக்கிரமத்திலே ஒவ்வொன்றாக நழுவி கொண்டிருந்தன. சுட சுட ஒரு டம்ளர் காஃபியை கடையில் வாங்கி பருகுவதில் தவறு இல்லை என்ற வரைக்கும் அவர் உள்ளம் மிகவும் நாகரிகமாகிவிட்டிருந்தது. நகரத்திலே மிக பிரபலமான பரிமளா காஃபி ஹவுஸுக்குள் நுழைந்த சித்தப்பா தம்மை சுற்றிலும் நன்றாக ஆராய்ந்து கொண்டு மிகவும் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு மேஜை அருகே போய் உட்கார்ந்தார். சூடாக ஒரு டம்ளர் ஸ்பெஷல் காஃபிக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு மோன நிலையில் விட்டிருந்த அவர், மசாலா தோசைக்கு ஒரு யுகமா என்று தனக்குள்ளே யாரோ உரத்த குரலில் பேசிக்கொண்டதை கேட்டதும் திடுக்கிட்டு கண்களை திறந்தார். மேஜையின் எதிர்புறத்திலே கன்னத்திலே கைகளை ஊன்றிய வண்ணம் தலையை சற்று சாய்த்து கொண்டு நெற்றியில் துலங்கிய கீற்று நாம சந்தனத்துடன் ஒரு ஆசாமி அமர்ந்திருந்தார். தும்பை பூவை போல் அவரது கிராப்பு சிகை பூராவும் இழுத்து விட்டிருந்த போதிலும் அவருக்கு 40 வயதிற்கு மேலாகியிருக்காது என்று முகம் அறிவித்தது.
வெற்றிலை காவியில் பழுப்பேறி விட்டிருந்த மேல்வாய் பற்களில் முன்னிரண்டு உதட்டை தாண்டி சற்று வெளியே நீட்டி கொண்டிருந்தன. அதன் பயனாக அவர் சித்தப்பாவை நோக்கி முன்பின் தெரிந்தவர் போன்ற சகஜ பாவத்தில் புன்முறுவல் அளித்தபோது அவரது முகபாவம் ஒரு நரிக்குட்டியின் நகை முகத்தை போன்று மாறியது. சித்தப்பா சூடான காஃபியை ரசித்து பருகி கொண்டு, நீங்கள் யார் என்று கேட்கும் பாவனையில் தமது புருவங்களை உயர்த்தினார். மஞ்சுளா பிலிம்ஸில் வேலை பார்க்கிறேன் என்று சுருக்கமாக பதிலளித்த அவர் சூடான மசாலா தோசையை தட்டில் தாங்கி கொண்டு வந்த ஹோட்டல் பையனை கண்டு நிம்மதியாக பெருமூச்செறிந்தார். அன்று சித்தப்பாவிற்கு பொழுது மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அதனால் இன்னும் சற்று நேரம் விசிறி அடியில் அந்த மேஜை அருகே ஹாயாக இருந்துவிட்டு போக விரும்பினார். தாங்கள் பெயர் என்று வாய்விட்டு வம்பு விசாரித்தார் அவர். டைரக்டர் தண்டபாணி என்று பதிலளித்த அந்த புதிய மனிதர் மீண்டும் ஒரு நரி முறுவல் செய்தார். யாரது? கண்ணீரும் கம்பளியும் என்ற படம் டைரக்ட் செய்த தண்டபாணியா என்று கேட்ட சித்தப்பா ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு அதிசயமாக எதிர்ப்புறத்தில் விட்டிருந்த அந்த பிரகிருதியை உற்று பார்த்தார். பெயரிலே கண்ணீரும் கம்பளையும் தாங்கியிருந்த போதிலும் அந்த படத்தில் ஒரே பாட்டும் கூத்துமாக கடைசி வரை அமர்க்கலமாகவே இருந்தது. சித்தப்பா அதை மிகவும் ரசித்து 4 முறைகள் சென்று பார்த்து கழித்து வந்திருந்தார். தமது மனத்தை மெத்தவும் கவர்ந்த அந்த அற்புதமான கதை ஓவியத்தை வெள்ளி திரையிலே தீட்டி விட்டிருந்த திறமை பெற்ற தண்டபாணி முன்பு நாம் அமர்ந்து வார்த்தையாடி கொண்டிருக்கிறோம் என எண்ணிய மாத்திரத்திலேயே அவர் பூரிப்பில் மெய் சிலிர்த்து போனார். பிரமாதமான படம் சார் இது. 4 முறை பார்த்தேன். 4 நாளைக்குள் அதை அந்த கொட்டகையிலிருந்து எடுத்து விட்டார்கள் பாவிகள். இல்லாவிட்டால் 30 தடவைகள் கூட பார்த்து சலித்திருக்க மாட்டேன். அபூர்வமான தயாரிப்பு என்று புகழ்ந்து பேசிய சித்தப்பா சந்தோஷத்துடன் தண்டபாணியை ஏற இறங்க பார்த்தார். ரொம்ப வந்தனம். உங்களை போன்ற ரசிகர்கள் மிகவும் அபூர்வமாகிவிட்டதனால் நான் தயாரித்தது போன்ற அற்புத திரை ஓவியங்கள் திரையில் நீடித்து நிற்பதில்லை. இந்த பொது ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களது மனோதத்துவம் எங்கள் உலகிற்கு புரியாத ஒரு புதிர் சார் என்று கூறிவிட்டு பற்கள் அனைத்தும் தெரிய ஒரு பெரிய சிரிப்பு சிரித்தார். வாஸ்தவம் வாஸ்தவம் என்று ஆமோதித்த சித்தப்பா பெரிய ஹாஸ்யத்தை கேட்டுவிட்டவர் போல் அவருடன் கூட சேர்ந்து சிரித்தார். தண்டபாணி தாம் அன்று நரிமுகத்திலே தான் விழித்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். ஓர கண்ணால் முத்துசுவாமியை கண்காணித்த அவருக்கு சில்க் ஜிப்பா மீது புரண்டு கொண்டிருந்த ஜருகை அங்கவஸ்திரம் ஒன்றே ஆசாமி பணம் நிறைந்த புள்ளி என்பதை விளக்கிவிட்டது. மசாலா தோசை ஜோராக இருக்கிறது, உங்களுக்கு ஒன்று ஆர்டர் செய்யட்டுமா என்று அன்போடு வினவினார் தண்டபாணி. குப்பென்று மசாலாவிலிருந்து வீசிய வெங்காயத்தின் வாசனை சித்தப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. வேண்டாம், இன்னொரு டம்ளர் காஃபி இதை போலவே கிடைத்தால் என்று முடிக்காது நிறுத்தினார் சங்கோஜத்துடன். பையா, ஸ்பெஷல் ஸ்ட்ராங் காஃபி 2 கப் சுட சுட இருக்க வேண்டும் என்று உச்சஸ்தாயில் உத்தரவிட்ட தண்டபாணி மீண்டும் புன்முறுவலுடன் சித்தப்பாவின் பக்கம் திரும்பினார். காஃபி கொஞ்சம் மாறிவிட்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டம்ளரை தூக்கினால் கை வெந்துவிடும் சூடாக இருந்தால்தான் எனக்கு பிடிக்கும் என்று கூறி சிரித்தார். காஃபியைப் போலவே ருசியாய் வேறு எந்த வனமும் உலகில் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை என்று தமது ரசிகத்தன்மையின் மற்றொரு கொடியை வெளியிட்டார் சித்தப்பா. தண்டபாணி அன்று மனம் மிகவும் சலித்து விட்டிருந்தார். சோறுற்ற தமது உள்ளத்திற்கு கொஞ்சம் புத்துயிர் அளிக்கும் நிமித்தம் அந்த காஃபி கடைக்குள் அவர் நுழைந்திருந்தார். கண்ணீரும் கம்பளையும் எடுத்து முடித்து வருஷம் 1.5 ஆகிவிட்ட போதிலும் அவரை பட உலகம் ஏன் என்று கேட்கவில்லை. அந்த உலகிலே பறந்து நின்ற மந்தம் அவரது மணிப்பர்சையும் பிடித்து கொண்டு விட்டது. மாதச்சம்பளம் வழங்கி வந்த அவர் வேலை பார்த்து வந்த திரைப்பட கம்பெனியார் திடீரென்று தங்கள் கம்பெனியை சொல்லாமல் கொள்ளாமல் ஒரே நாளில் மூடிவிட்டார்கள். அத்துடன் அவருக்கு சேர வேண்டிய 6 மாத சம்பள பாக்கியும் கேள்வி முறையின்றி போய்விட்டது. கையில் பணம் இல்லை, வேலைக்கு எடுத்துக்கொள்பவர்களும் இல்லை. மேலே என்ன செய்வது என்ற பயங்கர நிலைக்கு வந்து விட்டிருந்தார். இந்த லட்சணத்தில் எப்பொழுதோ சம்பாதித்த பணத்தை குறித்து வருமான வரி ஆபீஸிலிருந்து காகிதங்கள் அவரது விலாசத்தை நாடி பறந்து வந்து கொண்டிருந்தன. தற்கொலையை தவிர வேறு வழியில்லை என்று தீர்மானிக்கும் நிலையில் இருந்த தண்டபாணிக்கு தெய்வாதீனமாக முத்துசுவாமியின் சந்திப்பு ஏற்பட்டது. சினிமாவிலே ஆசாமிக்கு கொஞ்சம் கருத்து உண்டு என்பதை ஒரு வார்த்தையிலே புரிந்து கொண்டு விட்ட தண்டபாணி சாமர்த்தியமாக அதற்கு தகுந்தபடி தொடர்ந்து சம்பாஷணையை நிகழ்த்தினார். திரையிலே கதை ஓவியங்களை தீட்டி கொஞ்சம் அனுபவம் பெற்றிருந்த அவரால் வாயால் கற்பனை கதைகளை அனாயாசமாக அந்தரத்திலே தீட்டி நிறுத்த முடிந்தது. சினிமா உலகத்தை பற்றி அவர் சிருஷ்டித்த கற்பனை காவியத்தை கேட்டு வாயை பிளந்து கொண்டு சித்தப்பா ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார். அன்று விடைபெற்று கொண்டு பிரிந்தபோது
தண்டபாணியை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஆணித்தரமாக சித்தப்பாவின் உள்ளத்திலே பாய்ந்து வேரூன்றி கொண்டது. 10 தினங்கள் தொடர்ந்தாற்போல் இருவரும் அதற்கு பின்னர் சந்தித்து கொண்டனர். தண்டபாணி வீசிய வாய்ப்பந்தலில் சித்தப்பா அப்படியே மயங்கி போய்விட்டார். 1ஐ 100ஆக பெருக்க வேண்டுமானால் சினிமா தொழிலை விட ஊதியம் மிக அளிக்கும் தொழில் வேறு எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது. தம் போன்ற வயோதிக நிலையில் உள்ளவர்களும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு அதிகமாக உடலை அலட்டிக் கொள்ளாமல் பணத்தை பெருக்க வேண்டுமானால் இதைவிட உகந்த தொழில் வேறு கிடையாது என்று எண்ணினார். மங்களத்தின் தயவையோ பத்மினியின் தயவையோ நாடாது தமது கடைசி காலத்தில் சொந்த பங்களாவும் காரும் ஏவிய வேலைக்கு ஆட்களுமாக சுகமாக வாழ விரும்பிய சித்தப்பாவை சொந்தமாக ஒரு படம் பிடித்து காசை அள்ளி சேர்க்க வேண்டும் என்ற பேராசை பிசாசை போல் பிடித்து கொண்டு விட்டது. தண்டபாணியுடன் அதற்கு பின்னர் தொடர்ந்து நிகழ்த்திய சம்பாஷணைகள் மூலம் அவர் சினிமா தொழிலில் பிரவேசிக்க தீர்மானித்து விட்டார். இந்த அபூர்வ சந்திப்பு நடந்த 1 மாதத்துக்கு பின்னர் தான் ஒரு நாள் ஸ்ரீகாந்தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மனம் முடிந்து வீடு திரும்பியிருந்தான். பத்மினி, மங்களம், ஸ்ரீகாந்தன், தண்டபாணி ஆகிய எல்லோரும் சேர்ந்து கூட்டாக பணம் போட்டு ஒரு சொந்த படம் தயாரிப்பதென்று முத்துசுவாமி மனதிற்குள் திட்டம் போட்டிருந்தார். அதனால்தான் பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று ஸ்ரீகாந்தனுக்கு அன்று தினம் தைரியமாக அபயஸ்தம் கொடுத்தார். திருட்டு நகை வியாபாரத்திலே சேர்த்து வைத்திருந்த பங்கு பணம் 15,000க்கு மேல் சித்தப்பா கைவசம் இருந்தது. அதை மட்டும் வைத்துக்கொண்டு தொழிலை ஆரம்பிப்பது சாத்தியமல்ல என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே மேற்கொண்டு பணத்திற்கு வழி செய்ய சித்தப்பா தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டார். தாம் ஆரம்பிக்கப் போகும் தொழிலின் கீர்த்தியையும் பாரத நாட்டிலே அதற்குள்ள செல்வாக்கையும் அதனால் வரக்கூடிய 100 மடங்கு லாபத்தையும் பற்றி தமது கற்பனை திறன் முழுவதையும் திரட்டி கொண்டு பத்மினிக்கு தூபம் போட்டார். நகை விற்று சேர்த்த வகையில் அவள் சித்தப்பாவை விட 3 மடங்கு பணம் ரொக்கமாக கையில் வைத்திருந்தாள். அதையும் சேர்த்தால் படத்தின் ஆரம்ப செலவுகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று தண்டபாணி உற்சாகம் மூட்டிவிடவே சித்தப்பா பத்மினியை தூண்டி விடுவதில் மும்முரமாக ஈடுபட்டார். தண்டபாணியும் முத்துசுவாமியும் ஒரு நல்ல நாள் பார்த்து முத்துபாணி பிக்சர்ஸ் என்று ஒரு புதிய கம்பெனியை நிறுவினார்கள். தாம் வாக்களித்ததை பொய்யாக்க விரும்பாது, அதே சமயம் பத்மினியின் கைப்பொருளை கவர்ந்து கொள்ளும் நோக்கத்துடன் அந்த கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் வேலையில் ஸ்ரீகாந்தனை 300 ரூபாய் சம்பளத்தில் சித்தப்பா அமர்த்தினார். கையிலே வேண்டிய தொகை இல்லாது அடிக்கடி படங்களை ஆரம்பித்து அந்தரத்திலே விட்டு நன்றாக பழகியிருந்த தண்டபாணிக்கு இந்த புது கம்பெனியை நிர்வகிக்க சிரமமே இருக்கவில்லை. பிரபலமாகி இருந்த ஒரு கதையை கடனுக்கு வாங்கி அதற்கு வேண்டிய பிரபலமான சில நட்சத்திரங்களை கடனுக்கு ஒப்பந்தம் செய்துவிட்டார். மேஜை நாற்காலியிலிருந்து கம்பெனி கட்டட வாடகை வரை எல்லாம் ஆரம்பத்திலிருந்து ஒரே கடன்மயமாக இருந்தன. ஒரு நல்ல நாளன்று நாங்கள் ஆரம்பிக்கப் போகும் புதிய படத்திற்கு பூஜையும் போட்டார்கள். அந்த 2 முதலாளிகளும் சித்தப்பாவுக்கு அன்று சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பட உலகில் பிரபலமாக இருந்த பல நட்சத்திரங்கள் அந்த விழாவிற்கு பெரிய மனது பண்ணி விஜயம் செய்திருந்தனர். நாட்டிய உலகில் பிரபலமாகியிருந்த ஒரு சிறுமி நட்சத்திரமும் பாட்டு உலகில் பிரபலமாகியிருந்த பாடகி ஒருத்தியும் சித்தப்பாவிடம் சில வார்த்தைகள் பேசவும் செய்தார்கள். அவ்வளவுதான். முத்துசாமிக்கு உதகமண்டலத்திலோ கோடையிலோ இருப்பது போன்ற ஒரு உல்லாசமான பிரமிப்பு ஏற்பட்டுவிட்டது. படத்தின் முதலாவது அடியை பிடித்து கொண்டிருந்த போது அவர் பத்மினியை தம்முடன் கூட அழைத்து வந்து அந்த அற்புதத்தை கண்டுகளிக்கும்படி செய்தார். தினசரி ஓயாது சலிக்காது சினிமா கலையை பற்றி அக்கு வேறாகவும் ஆணி வேறாகவும் அலசி பேசி அவளது கல் மனத்தை மெல்ல கரைத்தார். முத்துபாணி தயாரிப்பாளர்கள் படம் பிடிக்க ஆரம்பித்த 3வது மாத இறுதியில் பத்மினி தாம் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த அத்தனை பணத்தையும் சித்தப்பாவிடம் கொடுத்து தானும் அந்த படத் தயாரிப்பில் ஒரு பங்குதாரராகி ஒரு பெரிய தஸ்தாவேஜில் கையெழுத்து இட்டு அந்த காகிதத்தை பத்திரமாக வாங்கி தனது பெட்டிக்குள் அடக்கம் செய்து கொண்டாள். வருஷம் 1 ஓடிவிட்டது. இதற்கிடையே பத்மினி தான் கொடுத்த பணத்திற்கு வட்டி போட்டு அடிக்கடி காகிதத்தில் கணக்கிட்டு கூட்டி கழித்து கொண்டிருந்தாள். கம்பெனி சமையற்கட்டிலிருந்து சதா வந்த வண்ணம் இருந்த காஃபியை டம்ளராக குடித்த சித்தப்பாவுக்கு இரவில் தூக்கம் என்பதே இல்லாது போய்விட்டது. கேமராவை உறுத்து பார்ப்பதும் கதாநாயகியை உறுத்து விழிப்பதும் காகிதக்கட்டை வெறித்து பார்ப்பதுமாக ஸ்டுடியோவில் திரிந்து கொண்டிருந்த டைரக்டர் தண்டபாணி 1 வருஷ காலத்திற்குள் டன் கணக்கில் சிகரெட்டுகளை ஊதி தீர்த்திருந்தார். நாசுக்காக சூட் அணிந்து கொண்டு தூசி கூட மேலே படாது மேனி அலுங்காது வளைய வந்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்தனுக்கு 2 மாத சம்பளம் பாக்கியாக நின்று விட்டிருந்தது. படம் 10,000 அடி கூட பூர்த்தியாகவில்லை. அதற்குள் கை முதல் எல்லாம் செலவாகி
கடன் சுமை ஏறி அவர்களது நிர்வாகம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. நிலைமையை சமாளிக்க முத்துசுவாமி தீவிரமாக புது முயற்சியில் ஈடுபட வேண்டி வந்துவிடவே, கணவனை இழந்த கைம்பெண் நிலையில் உயிருக்கு மன்றாடி கொண்டு வாழ்ந்து வந்த மங்களத்தையும் இந்த சூழ்ச்சியில் இழுத்துவிட முன் வந்து விட்டார். இவ்வளவு கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவித்தும் மங்களத்திற்கு ஞானம் உதயமாகவில்லை. சித்தப்பா கூறிய அனைத்தும் இன்னமும் அவளுக்கு வேதவாக்காகவே இருந்தன. தாம் ஆரம்பித்துள்ள தொழில் பற்றி விவரமாக கூறி வீட்டில் இருந்தபடி பெண் பிள்ளைகள் கூட அதில் பங்குதாரராக இருந்து பணத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று அவளது மனதில் பதியும்படி போதித்தார் முத்துசுவாமி. மங்களம் வழக்கம்போல் அவரது அற்புத யோசனைக்கு தலையை ஆட்டி ஒத்துழைக்க சித்தமானாள். ஸ்ரீமான் திவாகரன் விட்டு போன கடன்கள் ஒழிந்ததும் கையில் ரொக்கமாக கொஞ்சம் சேமித்து வைத்திருந்த பணத்தை சித்தப்பாவின் பேச்சிற்கு செவிசாய்த்து அவர் ஆரம்பித்திருந்த தொழிலுக்கு கடனாக கொடுத்து உதவினாள். மறுபடி 1 வருஷ காலம் ஓடிச் சென்றது. பல சிகரெட்டுகள் புகைக்கப் பெற்றன. காபி குடம் குடமாக செலவழிந்தது. முத்துபாணி தயாரிப்பாளரின் படம் பூர்த்தியாக இன்னமும் சில அடிகள் பாக்கி இருந்தன. கம்பெனி கட்டட வாடகை பாக்கி, கச்சா பிலிம் வாங்கிய கடன் பாக்கி என கடன் தொல்லைகள் நாலாபுரமும் நெருக்கத் தொடங்கின. நிமிஷத்திற்கு ஆயிரமாக யோசனைகளை அள்ளி வீசும் சித்தப்பா முத்துசுவாமி இது சமயம் உண்மையிலேயே மூளை குழம்பி போய்விட்டார். மங்களம், பத்மினி, தாம் ஆகிய 3 பேரும் சேர்ந்து போட்ட 3 லட்சம் ரூபாய்களையும் விழுங்கி விட்டிருந்தது அந்த படம். அவர் மூளை கிறுகிறுத்தது. மேலே என்ன செய்வது, பணத்திற்கு எங்கே போவதென்று அவருக்கு புரியவில்லை. அன்று மாலை பத்மினி நகரத்திலே மிகவும் விமரிசையாக நடந்து கொண்டிருந்த ஒரு பிரபல திருமணத்தின் வரவேற்பு வைபவத்தில் கலந்து கொள்ள புறப்பட்டாள். 2 வருஷங்களுக்கு முன்பிருந்த துடிப்பும் உற்சாகமும் ஆடம்பரமும் அவளிடம் அன்று இருக்கவில்லை. அட்டை போல் ஒட்டி கொண்டு கையில் இருந்த பொருள் அனைத்தையும் உறிஞ்சி கொண்டு வந்த அவர்களது படப்பிடிப்பு தொழில் பத்மினியின் மேனியை அலங்கரித்த சில விலை உயர்ந்த நகைகளையும் பீடித்து கொண்டு விட்டது. இன்னும் சில மாதங்களில் வெளியிட இருக்கும் படம், அதனால் சமயத்தை விட்டு கொடுக்க கூடாது என்று முத்துசுவாமி போட்ட தூபத்திற்கு மயங்கி பண முடக்கத்தை நிவர்த்திக்க பத்மினி தன்னிடமிருந்த கொஞ்சம் நஞ்ச நகைகளையும் விற்றுவிட நேர்ந்தது. பணம் 1க்கு 10 பெருகி திரும்பி வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் உயிரினும் இனிய ஆபரணங்களை விற்றுவிட அவள் சம்மதித்திருந்தாள். எனினும் அவைகளை இழந்து விட்டதனால் ஏற்பட்ட சோகம் அவளது முகப்பொலிவுக்கு திரையிட்டு விட்டிருந்தது. ஆடம்பரமான ஆபரணங்கள் இல்லை என்ற குறை ஒருபுறம் இருக்க, பத்மினி முன்போல் உல்லாசமாக வீட்டிலே சோம்பேறியாக தெரிந்து கொண்டிருக்க முடியவில்லை. மாத முதல் தேதி என்று கொடுக்கப்பட்டு வந்த சம்பளம் மாத இறுதிக்கு போய் அடுத்த மாதத்திற்கு என்று தாமதமாகி வந்ததனால் வேலையாட்கள் ஒருவர் பின் ஒருவராக சொல்லாமல் நின்றுவிட்டனர். முன்போல் துணி துவைக்க ஒரு ஆள், எடுத்து உலர்த்த மற்றொரு ஆள் என்ற நிலை மாறி பத்மினி தன் காரியங்களை தானே செய்ய வேண்டி வந்துவிட்டது. பகட்டாக வாழ்ந்து பழக்கப்பட்ட அவளுக்கு இதனால் உடல் சோர்வு அதிகமாகிவிட்டது. பண முடக்கம் உள்ளத்து உற்சாகத்தை ஒடுக்கிவிடவே உடல் மனம் இரண்டும் தளர்ந்து வாடி அவள் இளைத்து துரும்பாகி ஒளி மங்கி அழகு குன்றி காணப்பட்டாள். 2 வருஷ காலத்திலே ஏற்பட்ட பொருளாதார சரிவு வாழ்க்கையிலே அவளுக்கு ஒரு பாடமும் கற்பித்தது என்றே கூற வேண்டும். முன்பெல்லாம் அந்தி வேளையில் அவர்கள் பங்களாவில் வந்து கூடி பேசி சிரித்து கைக்குட்டி ஆர்ப்பரித்த அவளது சிநேகிதிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வந்தது. பத்மினியின் நட்பை தாமே வழியே தேடிக்கொண்டு வந்த மிக பெரிய இடத்து பெண்கள் சிலர் அவளை இப்பொழுதெல்லாம் அறியாதவர்கள் போல் நடந்து கொண்டனர். தப்பி தவறி நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்து விட்டால் புன்னகையை தவிர அவர்களது பவள இதழ்களில் பேச்சே அஸ்தமித்து போயிற்று. பத்மினிக்கு தன் சிநேகிதிகளின் மனப்போக்கும் நடத்தையும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தன என்பதில் சந்தேகமில்லை. வீணாக போய் அவமானம் எதற்கு என்று எண்ணியவளாக அவள் சமீப காலத்தில் பல வைபவங்களில் கலந்து கொள்ளாது ஒதுங்கி போய் கொண்டிருந்தாள். அன்றைய தினம் காலையில் கூட அந்த பிரபல திருமணத்திற்கு புறப்பட அவளுக்கு மனம் இருக்கவில்லை. மிகவும் பழகியவர்கள், போகாவிடில் மனசாவப்பட்டுக் கொள்வார்கள் என்று அஞ்சியேதான் மாலை அவள் அங்கே செல்ல புறப்பட்டிருந்தாள். கல்யாண வீட்டிற்குள் நுழைந்ததும் ஒரு சில நிமிஷங்களிலேயே பத்மினிக்கு அங்கு ஏன் சென்றோம் என்ற மன வருத்தம் ஏற்பட்டுவிட்டது. முன்பெல்லாம் நகரத்து கடைத்தெருக்களில் இணைபிரியாத தோழியாக அழுக்காது நாள் முழுவதும் திரிந்து கொண்டிருந்த அவளது பணக்கார சிநேகிதர்களில் ஒருத்தி பத்மினி உள்ளே நுழைவதைக் கண்டதும் திடுக்கிட்டு போய் பேயை சந்தித்து விட்டவள் போன்று கலவரத்துடன் கூட்டத்திற்குள் மின்னலாக மறைந்து ஓடிவிட்டாள். அருகில் நின்று கொண்டிருந்த 2 தெரிந்த பெண்மணிகளும் அவளிடம் பேச பிடிக்காதவர்கள் போல் நாசுக்காக கைக்குட்டையினால் முகத்தை துடைத்து கொண்டு இங்கும் அங்கும் பார்த்துவிட்டு கூட்டத்தின் வேறு ஒரு பகுதிக்கு விரைந்து விட்டனர். வாம்மா, உட்கார், டிஃபன் சாப்பிடு என்று பற்கள் தெரிய பகட்டாக மேலுக்கு உபசரித்துவிட்டு
எஜமானிக்கு கல்யாண சந்தடியில் பத்மினியிடம் பேசிக்கொண்டு நிற்க பொழுது எங்கே? முன்பின் தெரியாத பெண்கள் பலர் மத்தியில் அவளை பரிதவிக்க விட்டுவிட்டு அந்த அம்மாள் கூட்டத்திற்குள் புகுந்து மறைந்து விட்டாள். பத்மினி எவ்வளவோ முறை பிறர் மனதை நோகும்படி வார்த்தைகளாலும் செயல்களாலும் அவமதித்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் அவள் அதை பற்றி சிறிதும் சிந்தித்ததே கிடையாது. அந்தஸ்து செருக்கிலும் பணத்திலும் அவள் பிறரது உணர்ச்சிகளை ஒருபொழுதும் மதித்ததே கிடையாது. ஆனால் அன்று மாலை தனக்கு பழக்கப்பட்டு இருந்த ஒரு சிநேகிதி முகத்தை கடுத்து கொண்டு பேச பிடிக்காது மறைந்து ஓடியதைக் கண்டு அவள் மனம் தாளவில்லை. துக்கம் நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் பொங்கி வர பந்தல் மேடையில் நடந்து கொண்டிருந்த நாட்டிய கச்சேரியை கண்டு ரசிக்கும் பாவனையில் ஒரு ஆசனத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். சிறிது பொழுது கழிந்தது. வந்த சோடு தெரியாது கிளம்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன்னை சுற்றிலும் உள்ள பெண்களை ஒருமுறை கண்காணித்துவிட்டு பத்மினி மெல்ல எழுந்தாள். அது சமயம் அவள் அருகே ஒரு சிறு பரபரப்பு ஏற்பட்டது. வாங்கோ, எங்கே வராதிருந்து விடுவீர்களோ என்று சந்தேகப்பட்டேன் என்ற உரத்த குரலில் உற்சாகத்துடன் கைகளை நீட்டி வீட்டு எஜமானி முன்னேறினாள். அடியேன் ராஜாத்தி, வீட்டுக்கு போய் என் கண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடம்மா என்று கொஞ்சி மொழிந்து கொண்டே கூட்டத்திற்குள் சிரமப்பட்டு திணறிக் கொண்டு நின்ற 3 வயது பெண் குழந்தை ஒன்றை வாரி அணைத்து கொண்டாள். சிவப்பு வெல்வெட் பாவாடையும் வெல்வெட் சட்டையும் அணிந்திருந்த அந்த குழந்தை தங்க விக்கிரகம் போல் மிகவும் அழகாக இருந்ததை மிக்க வியப்புடன் உற்று பார்த்த பத்மினி திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். அவள் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. உடல் முழுவதும் இனம் விளங்காத உணர்ச்சியில் அனலாக பற்றி எரிந்தது. குழந்தைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த தன் ஓரகத்தை மைத்திலியை கண்டதும் அவள் தலை சுற்றியது. மங்கள பவனத்தை விட்டு வெளியேறி 5 வருஷங்களுக்கு மேலாகிவிட்ட போதிலும் மைத்திலி அன்று போல் இன்றும் இளமையாகவே காணப்பட்டாள். செழுமை மிகுந்த அவளது அழகிற்கு அழகு செய்ய அணிகலன்களும் அவளது ஆடையும் தற்சமயம் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு கழிக்கும் அளவுக்கு அந்தஸ்து உயர்ந்து உயர்ந்து விட்டதை பறைசாற்றி கொண்டிருந்தது. நல்ல வேளையாக மைத்திலி பத்மினியை கவனிக்கவே இல்லை. அவள் கவனத்தை வேறு திக்கில் திருப்பிய வண்ணம் 4-5 பெண்கள் ஓடி வந்து அவளை சூழ்ந்து கொண்டு விட்டனர். மைத்திலி, உங்கள் கிரக பிரவேசத்திற்கு நான் வர முடியாது போயிற்று, மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு சமயம் உங்கள் புது வீட்டை பார்த்து ரசிக்க கட்டாயம் வருகிறேன் என்று ஒரு பெண்மணி உரத்த குரலில் கிரிச்சிட்டு பேசினாள். ரொம்ப பெரிய வீடு வாங்கியிருக்கிறீர்களாமே, புது மோஸ்தரில் கட்டியிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் என்று ஆர்ப்பரித்தாள் இன்னொருத்தி. மைத்திலி, நேற்று உன்னை புதிதாக ஒரு காரிலே பார்த்தேன். உங்கள் பழைய வண்டியை விற்றுவிட்டு புதிய மாடல் ஒன்று வாங்கியிருப்பதாக சௌதாமினி சொன்னாள், உண்மையா என்ற வியப்புடன் கேட்டாள் இன்னொருத்தி. பையனை பள்ளிக்கூடத்தில் வைக்கப் போகிறாளாமே, கேள்விப்பட்டேன் என்று இன்னொரு பெண் இறைந்து பேசினாள். முகத்திலே விழுந்த வியர்வையை துடைத்து கொண்டு யாரும் காணாத சமயத்தில் பத்மினி சட்டென்று பின்னால் சென்று கூட்டத்தில் மறைந்து கொண்டாள். நான் வருகிறேன் என்று வாயில் பக்கம் நின்று கொண்டிருந்த ஒரு அம்மாளிடம் குழறிவிட்டு வெற்றிலை பாக்கு பையை அவசரமாக பெற்றுக்கொண்டு பரபரப்புடன் வெளியேறினாள். தெருவில் சற்று தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த தங்கள் வீட்டு காரை நோக்கி விரைந்த அவள் மிகவும் பதட்டமாக பின் ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்தாள். கல்யாண கச்சேரியை வேடிக்கை பார்த்து வர பந்தல் பக்கம் டிரைவர் சென்றிருந்ததனால் சிறிது நேரம் அவனுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டி வந்துவிட்டது. சற்று முன் பந்தலில் அகஸ்மாஸ்தாக சந்திக்க நேர்ந்த தனது ஓரகத்தியின் செல்வ நிலையை எண்ணி பார்த்த மாத்திரம் பத்மினிக்கு பொறாமை தாழ முடியவில்லை. கிழிந்த நூல் சேலைக்கு கூட கதியற்று கிடந்த மைத்திலிக்கா இந்த வாழ்வு? சொந்த வீடாம், காராம், பெரிய அந்தஸ்தாம், என்ன அக்கிரமம் என தனக்குள் எண்ணி வெகுண்ட வண்ணம் வீற்றிருந்தாள். அது சமயம் அருகில் எழுந்த பேச்சு குரல் அவளது சிந்தனையை கலைத்தது. கல்யாண வைபவத்திற்கு விஜயம் செய்திருந்த பெரிய மனிதர்கள் வீட்டு கார்களை செலுத்தி வந்த டிரைவர்கள் சிலர் ஒன்று கூடி ஒரு மாநாடு நடத்தி கொண்டிருந்தனர். என்னப்பா கண்ணுசாமி, ஆசாமி அடையாளம் தெரியாமல் ஒரேடியா உப்பி விட்டாயே என்று குசலம் விசாரித்தான் ஒரு டிரைவர். அவங்க நெய்க்கடை எஜமானர் விற்கிற நெய்ல பாதியை சாப்பிட்டு இந்த கதி அடைஞ்சிருக்கிறார் என்று பதிலளித்த இன்னொரு டிரைவர் கடகடவென்று நகைத்தான். எப்படியப்பா உங்க எஜமானர் பிசினஸ் என்று துப்பு விசாரித்தான் இன்னொருவன். சுக்குமார்க் நெய் உபயோகிக்காத ஹோட்டல் ஒன்று கூட கிடையாது போல இருக்கு. வியாபாரத்திற்கு என்ன நல்ல கொள்ளைதான். நெய் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி செங்கல் சூளை குமாஸ்தாவாக இருந்தார். அதை விட்டு சொந்த வியாபாரம் ஆரம்பித்தார். 2-3 வருஷத்துல ஆசாமியை கையில் பிடிக்க முடியவில்லை என்று உற்சாகத்துடன் விவரித்தான் கண்ணுசாமி. அதிர்ஷ்டம் என்கிறது சிலருக்கு லக்ஷ்மி கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுது. சில பேர்வழிகள் தொட்டது துளங்குறதில்லை. உதாரணத்துக்கு பாரேன், நெய்க்கடை ஐயாவுடைய தம்பி இருக்கிறாரே, அவர் இருக்கிற பணத்தையெல்லாம் போட்டு ஒரு சினிமா படம் எடுக்க ஆரம்பிச்சாராம்.
ஒரே கடனாம். அவங்க டிரைவர் சொல்றான், 3 மாசமா சம்பளம் ஒழுங்காக கொடுக்காது சால்ஜாப்பு சொல்கிறார்களாம். ரொம்ப தடபுடலாக இருந்தவங்க அவங்க. இப்போ நித்தியப்படி கலாட்சேபத்திற்கு தாளம் போடுகிறார்களாம் என்று கூறிவிட்டு ஒரு பீடியை பற்ற வைத்துக் கொண்டான். கூட்டத்தில் சற்று உயரமாக இருந்த ஆசாமி, தங்கள் வீட்டு பொருளாதார நிலை மோட்டார் ஓட்டும் தொழிலாளிகளிடையே கிடந்து அலசப்படுவதை கேட்க பத்மினிக்கு சகிக்கவே இல்லை. ஆத்திரத்துடன் பற்களை கடித்துக்கொண்டு டிரைவர் வர எச்சரிக்கையாக மோட்டார் ஹாரனை அமுக்கி கத்தவிட்டாள். மேற்துண்டை உதறி போட்டுக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக டிரைவர் வந்து ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்தான். எங்கே வம்பு பேச புறப்பட்டு விட்ட? எத்தனை நாள் காத்திருக்கிறது? எடு வண்டியை சீக்கிரம் என்று எரிந்து விழுந்தாள். தங்களது அந்தஸ்திற்கும் செல்வார்க்குக்கும் பொருளாதாரத்திற்கும் ஏற்பட்ட தாழ்வையும் மைதிலியின் வாழ்விலே ஏற்பட்டுள்ள உயர்வையும் ஒப்பிட்டு பார்த்து உள்ளம் வெதும்பி பொறாமையால் கொந்தளித்து கொண்டு வீட்டிற்குள் பிரவேசித்த அவளுக்கு இன்னொரு அதிர்ச்சியான சங்கதி காத்து கொண்டிருந்தது. இவ்வளவு நாட்களாக சமையல் செய்து கொண்டு வந்த சாமண்ணா சொல்லாமல் கொள்ளாமல் வேலையிலிருந்து நின்று விட்டிருந்தான். சாமண்ணாவை குற்றம் சொல்வதில் பயனில்லை. மங்கள பவனத்திலிருந்து வேறு வீட்டிற்கு எஜமானி குடிபுகுந்தும் கூட அவன் அவர்களை நிழலைப் போல் பின்தொடர்ந்து வேலையில் அமர்ந்திருந்தான். வயிற்றுக்கு சாப்பாடும் மாதம் முதல் தேதி சம்பளமும் கிடைத்துவிட்டால் போதும் என்ற கொள்கையில் அவன் நீடித்து நிலைத்திருந்தான். சித்தப்பா ஆரம்பித்திருந்த படத்தொழில் விவகாரத்திற்கு பிறகு பொருளாதார நிலையில் பெரிய ஆட்டம் கண்டுவிட்டதனால் வேலை ஆட்களின் மாதாந்திர சம்பள பட்டுவாடா முன்பின் என தாமதமாகி கொண்டு வந்தது. சில காலம் சாமண்ணா சம்பள தாமதத்தை கூட பொருட்படுத்தவில்லை. சித்தப்பாவுக்கு வெள்ளி கூஜாவில் காப்பியை நிறைப்பு ஸ்டுடியோவிற்கு எடுத்து சென்று அங்கே நடக்கும் படப்பிடிப்பு வைபவத்தை வாயை பிளந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதில் அவன் மறந்திருந்தான். ஆனால் எவ்வளவு காலம்தான் மறந்திருக்க முடியும்? 2 வருஷ காலமாக எடுத்தும் முடிவில்லாது அனுமார் வாள் போல் நீண்டு கொண்டு சென்ற அந்த படப்பிடிப்பு வைபவம் அவனுக்கு பார்க்க அலுத்து விட்டது. அத்தோடு அந்த வீட்டு உத்தியோகமும் அலுத்து போயிற்று. 3 மாதமாக சம்பளம் பாக்கி என்பது நினைவுக்கு வரவே அன்று மாலை பத்மினி வெளியே புறப்பட்டதும் கோபத்துடன் தன் ஜாமான்களை எடுத்து மூட்டையாக கட்டிக்கொண்டு சம்பள பாக்கியை தன் விலாசத்திற்கு அனுப்பும்படி ஒரு எச்சரிக்கை விடுத்த பிறகு மங்களத்திடம் சொல்லிவிட்டு வேலையிலிருந்து விலகிச் சென்று விட்டான்.